அந்த நாள் பிப்ரவரி 13, 2014 சேலம் மாவட்டம் ஆத்தூர். அப்ப மணி ஒரு 12 இருக்கும். அந்த நடுராத்திரியில பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் உடல் முழுக்க நடுக்கத்தோடையும் மனம் முழுக்க பதட்டத்தோடையும் வண்டியில போயிட்டு இருந்தாரு. அந்த நள்ளிரவு நேரத்தோட அமைதியை கூட உணர முடியாத அளவுக்கு அவர் மனசுக்குள்ள ஒரு யுத்தமே நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருந்தவர் ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு ஸ்டாண்டு கூட சரியா போடாம அப்படியே வண்டியை விட்டுட்டு காவல் நிலையத்துக்குள்ள போறாரு. இப்படி ஒரு நிலைமையில இருக்கிற பாலசுப்ரமணி கடந்த 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி அவரோட பொண்ணு உமா மகேஸ்வரி கிட்ட ரொம்பவும் சந்தோஷமா போன்ல பேசிட்டு இருந்தாரு. உமா சென்னையில இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்க சிறுசேரி சிப்காட்ல இருக்க ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மேடவாக்கம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கி இருக்க ரூம்ல இருந்து தான் உமா டெய்லியும் கேப் இல்லனா பஸ்ல ஆபீஸ்க்கு போயிட்டு வருவாங்க. பிப்ரவரி 13 அந்த நாள் சரியா இரவு 10 மணிக்கு அவங்க அப்பா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த உமா அன்னைக்கு அவங்களோட ஷிஃப்ட் டைமிங்க்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. உமா மகேஸ்வரி அவங்க அப்பா கிட்ட இனிமேல் தான் ஆபீஸ்ல இருந்து ரூமுக்கு கிளம்ப போறதாகவும் ரீச் ஆனதும் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அது இரவு நேரம் அப்படிங்கறதுனால டிராபிக்கும் அதிகமா இருக்காது. சோ சிப்காட் ஐடி பார்க்ல இருந்து மேடவாக்கம் போக 30 இருந்து 45 நிமிஷம் தான் ஆகும். ஆனா ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகியும் உமா கிட்ட இருந்து எந்த ஒரு அழைப்பும் அவங்க வீட்டுக்கு போகல. உமாவோட அலைபேசி அழைப்புக்காக வீட்டுல காத்துட்டு இருந்தவங்க இப்போ உமாவோட போன் நம்பருக்கு டயல் பண்ண அது ரிங் போகாம சுவிட்ச் ஆஃப்னு வருது. பாலசுப்ரமணி போனை வச்ச அடுத்த செகண்டே உமாவோட ரூம்மேட் கிட்ட இருந்து கால் வர அது தன்னோட மகளா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஆர்வமா கால் அட்டன் பண்ணி பேசினவருக்கு அவரோட மனசுக்குள்ள இருந்த பயம் இப்போ துளிர் விட ஆரம்பிக்குது. கால் பண்ணவங்க உமா இன்னும் ரூமுக்கு வரல அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. ஆனா உமாவோ அல்லது அவங்க கிட்ட இருந்து தொலைபேசி அழைப்போ எதுவுமே வரல. உமாவுடைய அம்மா இதுக்கு மேல காத்திருக்க கூடாதுன்னு உடனே காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தன்னோட மகளை தொலைச்ச ஆசிரியர் பாலசுப்ரமணி காவல் நிலையத்துக்கு வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. இது சென்னைக்கு பக்கத்துல நடந்த சம்பவம் அப்படிங்கறதுனால சம்பவம் நடந்த சிறுசேரி சிப்காட் பகுதி கேளம்பாக்கம் காவல் நிலையம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. சோ அந்த வழக்கையும் இப்போ கேளம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாத்துறாங்க. அப்போ இது ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸா ஃபைல் பண்ண போலீஸுக்கு தெரியாது இது மொத்த தமிழ்நாட்டையே ஒலிக்கெடுக்க போற ஒரு சென்சேஷனல் கேஸா மாறப்போகுதுன்னு. உமா மகேஸ்வரி காணாம போய் சரியா 9வது நாள், அதாவது 2014 பிப்ரவரி 22 அன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டாங்க. ஆனா இறந்து சதஞ்சு போன நிலையில. அதுக்கப்புறம் இந்த கேஸ் போலீஸ் கிட்ட இருந்து சிபிசிஐடிக்கு மாத்தப்பட்டுச்சு. ஏன்னா இந்த கேஸ்ல எதிர்பாராத பல திருப்பங்கள் நடந்திருக்கு. 2014 பதிவான சவாலான வழக்குகள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு இந்த கேஸை ஹேண்டில் பண்ண சிபிசிஐடி அதிகாரி சொல்லியிருக்காரு. இந்தியாவிலேயே முதல் முறையா தமிழ்நாடு காவல் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ட்ரோனை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய ஐடி கம்பெனிஸ் அவங்களோட எம்ப்ளாயி பாதுகாப்புக்காக கேப் ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்தாங்க. அப்படி அந்த நாள் இரவு உமா மகேஸ்வரிக்கு என்னதான் நடந்துச்சு, அவரோட இறப்புக்கான காரணம் கொலையா அல்லது விபத்தா, இப்படி தமிழ்நாடு முழுக்க பரபரப்பை உருவாக்கின அந்த வருஷத்தோட மோஸ்ட் சென்சேஷனல் கேஸா மாறின ஐடி எம்ப்ளாயி உமா மகேஸ்வரியோட கேஸை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிடுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். உமா மகேஸ்வரியோட மிஸ்ஸிங் கேஸை எடுத்த கேளம்பாக்கம் போலீஸ் இது காதல் விவகாரமா இருக்கலாம் அப்படின்னு முதல்ல யோசிச்சாங்க. இதுக்கான முதல் கட்ட விசாரணையை காவல்துறை பிப்ரவரி 14ஆம் தேதி உமா வேலை பார்த்த ஐடி கம்பெனில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணதுல உமா அந்த ஐடி கம்பெனில கடந்த ஒரு வருஷமா அக்கௌண்ட் செஷன்ல வேலை பார்த்துட்டு வந்தது தெரிய வந்துச்சு. உமா கூட வேலை பார்த்தவங்க கிட்ட அவரோட கேரக்டரை பத்தியும் நட்பு வட்டாரத்தை பத்தியும் விசாரிக்க அது மூலமா காதல் பிரச்சனையோ வேற எந்த விதமான தனிப்பட்ட பிரச்சனையும் உமாவுக்கு இல்ல அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வருது. எல்லாரும் உமாவை பத்தி நல்ல விதமா தான் சொல்லி இருக்காங்க. அடுத்ததா காவல்துறை உமா கடத்தப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயம் அப்படி அவங்க கடத்தப்பட்டு இருந்தா நிச்சயம் இந்நேரம் அவங்களோட வீட்டுக்கு யாராவது பணம் கேட்டு கால் பண்ணியிருப்பாங்க. ஆனா அப்படி எந்த ஒரு காலும் இதுவரைக்கும் வரல. அடுத்ததா ஆபீஸ்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தப்ப உமா ஷிஃப்ட் டைமிங் முடியறதுக்கு 1/2 hour முன்னாடியே ஆபீஸ்ல இருந்து வெளியே போனது தெரிய வந்திருக்கு. ஆனா அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன
ஆச்சு அப்படிங்கிறது எந்த கேமராலையும் ரெக்கார்ட் ஆகல. இதுக்காக கேளம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் சுப்பையா தலைமையிலான குழு உமா வேலை பார்த்த ஐடி கம்பெனி, அது சுத்தி இருக்க ஏரியா அப்படின்னு எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உமாவை பத்தி எந்த ஒரு லீடும் கிடைக்காம கேஸும் அடுத்த கட்டத்துக்கு நகராம அப்படியே நிக்குது. இதை அடுத்து எப்படி கொண்டு போறது அப்படின்னு தெரியாம காவல்துறையும் அலட்சியமா இந்த கேஸை லூஸ்ல விடுறாங்க. உமாவோட குடும்பம் வீட்டுக்கும் காவல் நிலையத்துக்கும் மாத்தி மாத்தி அலைஞ்சதுதான் மிச்சம். நாட்களும் அப்படியே உருண்டோடுது. உமா காணாம போய் கிட்டத்தட்ட 9வது நாள் பிப்ரவரி 22ஆம் தேதி உமா வேலை பார்த்த ஐடி கம்பெனில இருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் இருந்த ஒரு புதர்ல ஒரு கோர காட்சியை ஒருத்தர் பார்க்கிறாரு. அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்த ஒரு நபர் அங்க இருக்க முட்புதர்ல இருந்து வினோதமான பலத்த துர்நாற்றம் வர்றத உணர்றாரு. கிட்ட போக போக கொடலியை புரட்டி போடுற அளவுக்கு ஒரு துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. கொஞ்ச தூரத்திலேயே எலும்பும் சதையுமா பாதி சதைஞ்சும் சதையாமலும் இருந்த ஒரு உடல் எறும்புகளும் எலிகளும் கொதறிக்கிட்டு இருக்கிறத அந்த நபர் பார்த்து அங்கேயே தடுமாறி கீழே விழுகிறாரு. அங்க காஞ்சி போயிருந்த ரத்த கரைக்கு மேல முகம், உடம்பு, கை, கால் அப்படின்னு எல்லா உடல் உறுப்புகளும் பாதிக்கும் மேல சதைஞ்சு போயிருந்த நிலையில இருந்துச்சு. கழுத்து பகுதி முழுவதுமே சதைஞ்சு போய் இருக்க வயிற்று பகுதி கிட்ட ஓட்ட போட்ட மாதிரியும் அதுக்குள்ள இருந்த அழுகி போன சதைய சில எலிகள் கொதறிக்கிட்டு இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த அந்த நபர் பீதியில தட்டு தடுமாறி எந்திரிச்சு பின்னாடி திரும்பி கூட பார்க்காம ஓட ஆரம்பிக்கிறாரு. நேரா காவல் நிலையத்துக்கு போய் அவர் பார்த்த அந்த காட்சியை அப்படியே சொல்றாரு. உடனே அங்க போன போலீஸ் டீம் கிரைம் ஸ்பாட்டை ஐசோலேட் பண்ணி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வர வச்சாங்க. உடல் பாதிக்கு மேல சதைஞ்சு இருந்ததுனால போலீஸால அந்த உடல் யாருடையது அப்படிங்கறத சரியா தீர்மானிக்க முடியல. இந்த உடல் உமா மகேஸ்வரியா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் போலீஸோட முதல் எண்ணமா இருந்துச்சு. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக உமாவோட ஃபேமிலிய ஸ்பாட்டுக்கு வர வச்சாங்க. அது தன்னோட பொண்ணா இருக்க கூடாது அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு வந்தவங்க அந்த சதைஞ்ச உடலை பார்த்தப்ப அவங்களோட நம்பிக்கையும் அந்த கணமே உருகுலைஞ்சு போச்சு. அங்க இருந்த உடல் தன்னோட பொண்ணுதுதான் அப்படின்னு உறுதி செஞ்சவங்க தலையிலையும் மார்லியும் அடிச்சுக்கிட்டு கதறி அங்கேயே அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விக்டிமோட பாடி அட்டாப்சிக்காக அனுப்பி வைக்கப்படுது. விக்டிம் இவ்வளவு பக்கத்துல இருந்தும் கண்டுபிடிக்காம இருந்ததுக்கான காரணம் முழுக்க முழுக்க போலீஸோட கவனக்குறைவு தான். இவ்வளவு அஜாக்கிரதையா இந்த கேஸை லீட் பண்ணதால கேளம்பாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுப்பையா சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாரு. சம்பவ இடத்தை ஆய்வு செஞ்ச டிஜிபி ராமானுஜம் மற்றும் கூடுதல் டிஜிபி ராஜேந்திரன் உமா மகேஸ்வரியோட பிலாங்கிங்ஸ் எல்லாமே மிஸ் ஆகி இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஒருவேளை திருட வந்தவங்க கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த கிரைம் பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும்னு காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டாங்க. விக்டிமோட பாடி கிடைச்ச மறுநாள், அதாவது பிப்ரவரி 23ஆம் தேதி இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. பாடி கிடைச்சிருந்தாலும் அது செதஞ்சி இருந்ததால அதிலிருந்து எந்த ஒரு துருப்பும் சிஐடிக்கு கிடைக்கல. அதாவது உமா மகேஸ்வரி கொலை செய்யப்பட்டு இருக்காங்களா அல்லது அவங்க இறந்ததற்கு வேற எதுவும் காரணம் இருக்கா அப்படின்னு போலீஸால அட்டாப்சி ரிப்போர்ட் இல்லாம கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி ரேப் ஆர் செக்ஷுவல் வயலன்ஸ்க்கான சிம்டம்ஸையும் கண்டுபிடிக்கிறது கடினமா இருந்துச்சு. சோ அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்காக காத்துட்டு இருந்த சிஐடி ஆபீசர்ஸ் இன்னொரு பக்கம் 6 குழுக்கள் அமைச்சு சம்பவ இடத்தை சுத்தி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. 2014 பிப்ரவரி 24 அன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா இந்த கேஸுக்காக தான் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளை பறக்க வச்சு எவிடன்ஸை ட்ரேஸ் பண்ணாங்க. அப்படி பண்றப்போ அந்த பகுதியில் உமா மகேஸ்வரியோட ஐடென்டி கார்டு, ஃபுட்வேர், பேக், அதுக்கப்புறம் ஒரு கத்தியும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சோ விக்டிம் கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிற கோணத்திலையும் சிஐடி யோசிக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரியே அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வெளியே வந்துச்சு. ரிப்போர்ட்ல விக்டிம் கழுத்து மற்றும் அடிவயிறு பகுதியில கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டு இருக்காங்க அப்படின்னு உறுதியாச்சு. ஆனா விக்டிமோட உடல் முழுக்க சதைஞ்சிருந்ததால அதுக்கு முன்னாடி அவங்க கர்ப்பழிக்கப்பட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது அட்டாப்சில கண்டுபிடிக்க முடியல. சோ மோட்டிவ் ஆஃப் த மர்டர் இன்னும் கண்டுபிடிக்க முடியாம தான் இருந்துச்சு. பொதுவா ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு நோக்கம் நிச்சயம் இருக்கும். அதுதான் மோட்டிவ் ஆஃப் த மர்டர். இந்த வழக்கில் அது இன்னும் கேள்விக்குறியா தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பிப்ரவரி 24ஆம் தேதி கிட்டத்தட்ட 500 ஐடி ஊழியர்கள் உமா மகேஸ்வரிய கொன்ன குற்றவாளிகளை சீக்கிரமா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற போராட்டத்தில் இறங்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த செய்தி பரவ ஆரம்பிச்சது. இந்த செய்தி மற்ற நிறுவனங்கள்ல வேலை பார்க்கிற பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பயத்தை உருவாக்குச்சு. இந்த கேஸ்ல ஈடுபட்ட குற்றவாளிகள் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பிரஷர் சிபிசிஐடிக்கு அதிகமாச்சு. இந்த நேரத்துல தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸுக்கு ஒரு தரமான லீட் கிடைக்குது. கிரைம் ஸ்பாட்டோட சரௌண்டிங் ஏரியால இருந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணிட்டு இருந்தப்ப ஒரு ஏடிஎம்க்கு பக்கத்துல இருந்த சிசிடிவி கேமரால சரியா உமா காணாம போன அன்னைக்கு இரவு 20ல இருந்து ஒரு 25 வயசுல இருந்த 3 பசங்க ஒருவித பதட்டத்தோட முகத்துல கர்ச்சீஃப் கட்டிட்டு ஏடிஎம் குள்ள போய் பணம் எடுக்கிறது பதிவாகி இருந்துச்சு. அந்த
அந்த கார்டு டீடைல்ஸை பத்தி விசாரிக்கிறப்ப அது உமா மகேஸ்வரியோட தொலைஞ்சு போன டெபிட் கார்டு டீடைல்ஸ் அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி உமாவோட செல்போன் நம்பரை ட்ராக் பண்ணப்ப அது இன்னும் அதே ஐடி பார்க் சரௌண்டிங்ல தான் இருக்கு அப்படிங்கறதும் தெரிய வந்துச்சு. சோ குற்றவாளியை நம்ம பக்கத்திலே வச்சுட்டு தான் தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கறத போலீஸ் உணர்றாங்க. உமாவோட போன் சிக்னல் காட்டின எக்ஸாக்ட் லொகேஷன் உமா வேலை பார்த்த ஐடி கம்பெனிக்கு பக்கத்திலேயே இருக்க ஒரு பில்டிங்ல தான். பிப்ரவரி 25 போலீஸ் அங்க போய் விசாரிக்கிறப்ப சந்தேகப்படும்படியா யாருமே அங்க இல்ல. பில்டிங் முழுக்க சோதனை போட்டும் அங்க எந்த ஒரு துப்பும் போலீஸ்க்கு கிடைக்கல. போலீஸை தசை திருப்பதற்காக இப்படி பண்ணப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. குற்றவாளியை நெருங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்த போலீஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அங்க கட்டிட வேலை செய்யற ஒருத்தர் போலீஸ் கிட்ட வந்து ஒரே ஒருத்தன் மட்டும் லீவ் எடுத்துட்டு அவன் ஊருக்கு போயிருக்கான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த இன்வெஸ்டிகேஷனை லீட் பண்ண சிபிசிஐடி போலீஸ் ஆபீசர் அன்பு அவனை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தப்ப யதார்த்தமா அந்த பில்டிங்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு டீ கடையை நோட் பண்றாரு. அங்க நின்னு 2 பேர் டீ குடிச்சிட்டு இருந்ததை பார்த்தவரு அவங்கள கூப்பிட்டாரு. போலீஸ் கூப்பிட்டதும் 2 பேரும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள சுத்தி வளைச்சி குண்டு கட்டா தூக்கிட்டு போன போலீஸ் விசாரிக்கிறப்ப அவங்க வடமாநிலத்தை சேர்ந்த ராம் மண்டல் மற்றும் உத்தம் மண்டல் அப்படிங்கிறதும் கட்டிட வேலைக்காக இங்க வந்தவங்க அப்படின்னு தெரிய வருது. போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல விசாரணை தொடங்க 2 அடிக்கு கூட தாங்காதவங்க நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கன்ஃபஸ் பண்ணாங்க. அவங்க அந்த பொண்ணை கொலை பண்ண விதம் ஒரு கொடூரம்னா அதுக்கு அவங்க சொன்ன காரணம் கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத ஒண்ணா இருந்துச்சு. இதுக்காகவா அந்த பொண்ணை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணாங்க அப்படின்னு தோணுற அளவுக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க. அப்படி அவங்க போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்ததை இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல ராம் மண்டல் என்ன சொன்னானா, நானும் உத்தம் மண்டலும் பிப்ரவரி 9 அன்னைக்கு நைட் பாருக்கு போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு மது போதையில வந்துட்டு இருந்தோம். சரியா ஐடி பார்க் ரோட்ல வந்துட்டு இருந்தப்பதான் நாங்க அந்த பொண்ணை பார்த்தோம். அவளை பார்த்ததும் எங்களுக்கு கோவம் தலைக்கேறிச்சு. மது போதையில என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம அந்த பொண்ணை போய் அடிக்க ஆரம்பிச்சோம். உடனே அந்த பொண்ணு கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சா. ஆனா அந்த ரோடே யாரும் இல்லாம இருட்டா வெறிச்சோடி இருந்துச்சு. யாரும் அந்த சத்தம் கேட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உத்தம் மண்டல் அந்த பொண்ணோட வாயை கையை வச்சு அழுத்தி மூடினான். அடுத்தது உத்தம் மண்டல் கொடுத்த கன்ஃபெஷன். அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு ஒரு புதருக்குள்ள போனோம். அவ என்ன செருப்பால அடிச்சதை என்னால மறக்கவே முடியல. அதனால நான் போட்டிருந்த செருப்பு எடுத்து அவ மூஞ்சி மேலேயே அடிச்சேன் அப்படின்னு உத்தம் மண்டல் சொல்றான். அதுக்கு அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அந்த பொண்ணு எப்போ உன்னை அடிச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு உத்தம் மண்டல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருந்தா, அவளை பார்த்து நாங்க ஒரு ஹிந்தி பாட்டு பாடினோம். அதுக்கு அந்த பொண்ணு அவ போட்டிருந்த செருப்பை கழட்டி எங்களை எல்லாரும் முன்னாடியும் அடிச்சு அசிங்கப்படுத்தினா. அந்த கோபத்துல தான் நாங்களும் அவளை அடிச்சோம். நாங்க அடிக்க அடிக்க அவ இன்னும் சத்தமா கத்த ஆரம்பிச்சா. எங்க அவ சத்தத்தை கேட்டு யாராவது வந்துருவாங்கன்னு பயந்துதான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து அவ கழுத்துல குத்திட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கத்துறதை நிப்பாட்டிட்டு அப்படியே மயக்கமானா. அதுக்கப்புறம் போதையில இருந்த நாங்க அந்த பொண்ணை எங்க காம இச்சைக்கு பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு உத்தமண்டல் சொல்லி முடிக்கிறான். உடனே ராம் மண்டல் அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு நாங்க கிளம்புறப்போ அந்த பொண்ணு மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு அப்போ கூட திமிரா எங்க முகத்துல எச்சிய துப்புனா. எங்க இவளை அப்படியே விட்டுட்டா எங்களை மாட்டி விட்டுருவா அப்படின்னு பயந்து மறுபடியும் அந்த கத்தியை எடுத்து அவளோட அடி வயிற்றுலயே 4-5 வாட்டி குத்திட்டோம். அப்ப அவ வழியில துடிச்சதை பார்த்தப்ப எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துல குத்தின இடத்துல இருந்து ரத்தம் அதிகமா வெளியேற ஆரம்பிச்சது. அந்த பொண்ணு இறந்ததை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க அங்க இருந்து ஓடி வந்துட்டோம். அவளை குத்தின கத்திய வழியிலேயே தூக்கி வீசிட்டு எப்பயும் போல நாங்க எங்க ரூமுக்கு போயிட்டோம் அப்படின்னு ராம் மண்டல் அவனோட வாக்குமூலத்தை கொடுத்து முடிக்கிறான். இது எல்லாம் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் 2 பேருக்கும் பலார்னு ஒரு அறையை விட்டுட்டு வெளியே போறதுக்கு கிளம்புனாரு. அப்போதான் உத்தமண்டல் மறுபடியும் அவர் கூப்பிட்டு இவ்வளவு நேரம் சொல்லாத இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் புதுசா சொல்ல வந்தான். எஸ், கன்ஃபெஷனை முடிச்சது ராம் மண்டல் மட்டும்தான். உத்தம் மண்டல் சார் ஒரு நிமிஷம், இதெல்லாம் பண்ணது நாங்க 2 பேர் மட்டும் கிடையாது. இதுல 3வது ஒரு ஆளும் இருக்கான். அவன் தான் உஜ்ஜல் மண்டல். அவனும் எங்க கூட வேலை செய்யற ஒருத்தன் தான். இப்போ லீவ்ல அவனோட சொந்த ஊரான கொல்கத்தாவுக்கு ஹவுரா மெயில்ல ஏறி இன்னைக்கு தான் கிளம்புனா அப்படின்னு சொல்லி உத்தம் மண்டலும் இப்போ அவனோட வாக்குமூலத்தை முடிக்கிறான். கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. பட் நம்ம தமிழ்நாடு போலீஸ அவ்வளவு கம்மியா எடை போட்டுற முடியாது. இப்போதான் போலீஸோட ஹீரோயிசம் பார்க்க போறோம். ட்ரெயின்ல போயிட்டு இருந்தவனை பக்காவா பிளான் போட்டு அலேக்கா சிங்கிள் அட்டம்ப்ட்ல தூக்குனாங்க. சென்னையில இருந்து கிளம்புற ஹவுரா ட்ரெயின் கல்கத்தா போய் சேர்றதுக்கு 28 மணி நேரம்
நேரம் ஆகும். ஆனா ஃபிளைட்ல நான் ஸ்டாப்பா போனா 2.5 ஹவர்ஸ்லயே போய் சேர்ந்துடலாம். விட்டுருவாங்களா நம்ம சிபிசிஐடி ஆபீசர்ஸ்? பிப்ரவரி 26ஆம் தேதி உடனடியா 4 ஆபீசர்ஸ் அந்த 2 குற்றவாளிகளையும் கூட்டிட்டு ஹெலிகாப்டர்ல கல்கத்தாவை நோக்கி ஹவுரா மேல் போற அதே ரூட்ல பறந்தாங்க. இன்னொரு பக்கம் ரயில்வே போலீஸுக்கு இத பத்தின இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி கொல்கத்தா பார்டரை தொடரத்துக்கு முன்னாடியே ட்ரெயினை நிப்பாட்டினாங்க. அடுத்து தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருந்த உஜ்ஜல் ட்ரெயின்குள்ள ரொம்பவும் கூலா உட்கார்ந்துட்டு இருந்தான். அதிரடியா ஸ்டேஷனுக்குள்ள இறங்கின இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் ராம் மற்றும் உத்தம் மண்டல் அடையாளம் காட்ட உஜ்ஜல் மண்டல ட்ரெயின்ல இருந்து தூக்கிட்டு சென்னைக்கு பறந்து வந்தாங்க. உஜ்ஜல் மண்டல கூட்டிட்டு வந்து விசாரிச்சதுல அவன் பண்ண எல்லா தப்பையும் கன்ஃபஸ் பண்ணான். 2014 பிப்ரவரி 28 3 பேரையும் செங்கல்பட்டுல இருக்க மகிழா கோர்ட்ல ஆஜர் பண்ணாங்க. சிபிசிஐடி குற்றவாளிகள் 3 பேருக்கும் எதிராக கொடுத்த செல்போன் டவர் சிக்னல், கிரிமினல்ஸ் கொடுத்த வாக்குமூல பதிவு போதிய ஆதாரமா எடுத்துக்கிட்ட செங்கல்பட்டு மகிழா கோர்ட் ஜட்ஜ் ஆனந்தி இந்த வழக்கை விசாரிச்சாங்க. வழக்கின் முடிவா 3 பேருக்கும் கடத்தல், கற்பழிப்பு மற்றும் கொலையின் அடிப்படையில அதிகபட்ச தண்டனையா ஆயுள் தண்டனையை கொடுத்து புழல் சிறையில அடைச்சாங்க. எப்படியாவது இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கை மேல்முறையீடு செஞ்சாங்க. 2014 ஆகஸ்ட் 11 இந்த கேஸ் ஹியரிங்க்கு வந்தப்ப சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜஸ் மிஸ்டர் நாகமுத்து அண்ட் பாரதிதாசன் கொண்ட நீதிபதி குழு அதே ஆயுள் தண்டனையை கொடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்போ 3 பேரும் புழல் சிறையில அவங்க பண்ண தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் 3 பேரா இருக்கலாம். ஆனா இந்த குற்றத்துக்கு வழி கொடுத்தது நம்மோட அஜாக்கிரதை தான். முதல் விஷயம், கம்பெனிஸ் அவங்க ஒவ்வொரு எம்ப்ளாயியோட பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நிறைய நிறுவனங்கள் நைட் ஷிஃப்ட் எம்ப்ளாயிஸ்க்கு கேப் ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்தாங்க. அஃப்கோர்ஸ் உமா மகேஸ்வரி வேலை பார்த்துட்டு இருந்த நிறுவனத்துல அப்பயே இந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கு. ஆனா அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் மட்டும் தான். லேட் நைட் போறவங்களுக்கு கேப் அலோகேட் பண்ணாம இருந்தவங்க. உமா மகேஸ்வரியோட இறப்புக்கு இன்னொரு முக்கிய காரணமா இருந்தது இன்சஃபிஷியன்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ். எந்த ஒரு குற்றத்துக்கும் இருட்டு தான் பாதுகாப்பான ஒரு இடமா இருக்கு. உமா ஆபீஸ்ல இருந்து கிளம்புன அன்னைக்கு ராத்திரி அந்த ரோட்ல ஒரு தெருவிளக்கு கூட இல்லாம இருந்திருக்கு. இந்த கேஸை பாக்குறப்போ உமா மகேஸ்வரி எவ்வளவு போல்டான ஒரு பொண்ணா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால யூகிக்க முடியுது. இந்த கேஸ்ல இருக்க ஒரே ஆறுதல், அட்லாஸ்ட் தப்பு பண்ண எல்லாருக்கும் ஆயுள் தண்டனையாவது கிடைச்சதுதான். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பல கிரைம் ஸ்டோரிஸை நான் உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு நீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்ல இணைஞ்சிடுங்க.